உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உத்திரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு, தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட பொருளாளர் அறிவழகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாபு, மாவட்ட துணைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் அசோக்குமார், ஜார்ஜ் பலவன், வின்சென்ட் சேகர், கோவிந்தராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் மதன், உத்திரமேரூர் பொருட்செயலாளர் கவியரசு, ஒன்றிய மாவட்ட பொருளாளர்கள் திருமாதாசன், முரளி, உதயா, வசந்த், தயாளன், ராமராஜ், வழக்கறிஞர் ஐயப்பன், தியாகராஜன், சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஐயங்கார்குளம் கூட்டு சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வெம்பாக்கம் மதியழகன் தலைமையில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் சம்பந்தமாக அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் செல்வம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் யுவராஜ், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் இடிமின்னல் இனியவன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் பாஸ்கரன், பெருமாள், சேகர், தமிழ்ச்செல்வி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மணிகண்டன், துரைகார்த்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் அஞ்சலை தேவி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பூபாலன் மற்றும் கோபி கண்ணன், செல்வம், சிலம்பரசன், லோகு, அருண், விஜயன், ஐயப்பன், சுதாகர், அன்பு, இளையராஜா, ஸ்வரூபராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தொரப்பு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் ராஜலட்சுமி, மாவட்ட துணைச் செயலாளர்கள் சக்திவேல், ராவணன், ரவிச்சந்திரன், காஸ்பா பாலா, நகர செயலாளர்கள் ஆற்றல் அரசு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இளைய பெருமாள், ஒன்றிய பொருளாளர் பாண்டியன், ஒன்றிய துணைச் செயலாளர் அரசு சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்டம் சார்பில் தேர்தல் நிதியாக 25 லட்சம் ரூபாய் எழுச்சி தமிழிடம் வழங்குவது தொடர்பாக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறைமலை நகர செயலாளர்கள் மணிமாறன், அருள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் சாந்தன், வீரா, திராவிட முரளி, வழக்கறிஞர் ரவீந்திரன், தலித் சுதாகர், ராஜேஸ்வரி சுதாகர், காஞ்சனா, சிறுத்தை பாஸ்கர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் செல்வம், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணைச் செயலாளர் அன்புச்செல்வி தென்னவன், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணைச் செயலாளர் தமிழன் ரமணா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் ஆட்டோ ரவி மற்றும் தம்பிராஜ், மன்னவன், மாலதி, முகிலன், பொன் தென்னரசு, செல்வம், மாஸ்டர் ஆனந்தன், ருத்ரா, டேவிட், அருள், ஆளவந்தான், மாரான், சீமன், ஏழுமலை, பவித்ரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மறைமலை நகர் தெற்கு நகராட்சிக்குட்பட்ட மலைமேடு கோபிநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி மாவட்ட செயலாளர் தென்னவன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ரியல் ரஜினி, முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை செடியன், குங்ஃபு வரதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவையின் மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் நெல்சன், செய்தி தொடர்பாளர் ரகு, மாவட்ட துணைச் செயலாளர் தமிழ் முதல்வர் ஃபவுன் ஆண்டனி, கிள்ளி விளவன், தங்க சுரேந்தர், ராசாத்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கலைமாறன், நுகர்பொருள் வாணிப கழக போராளி பசுபதி, முருகானந்தம், திருநாணிய சம்பந்தர், பிரசாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் மாநகர மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகளை அறிவித்த எழுச்சி தமிழருக்கு நன்றி தெரிவிப்பதென்றும், கட்சியை வலுப்படுத்த நிர்வாகிகள் வாரத்தில் 2 நாட்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று முகாம்கள் அமைப்பதென்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதென்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொகுதிக்கு புதிய நிர்வாகி பட்டியலை எழுச்சி தமிழர் அவர்கள், அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நியமித்துள்ளார். இதற்கு தஞ்சையில் இனி முகாம் விரைவாக கட்டமைத்து தஞ்சை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கோட்டையாக வருகாலத்தில் மாற்றுவோம் என்று சொல்லி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தலைமையை அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு கடுமையாக விடுதலை சிறுத்தை உழைத்து வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி முடிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டராம்பட்டு ஒன்றியம் சதாக்குப்பம் உண்ணாமலைப்பாளையம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் முகாம் மறுசீரமைப்பு அறிமுக கூட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜா செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வளர்மதி, செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பொருளாளர் ரத்தினம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், திருவண்ணாமலை தொகுதி மாவட்ட துணைச் செயலாளர் மாயவன், செங்கம் தொகுதி மாவட்ட துணைச் செயலாளர் கண்ணியம்மாள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மகேஸ்வரன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சரத்குமார் மற்றும் ஆஷாமணி, வெங்கட்ராமன், பிரகாஷ் அம்பேத்கர், தடவேல், சாந்தி, வெங்கட்ராமன், அஜித், சரத், லட்சுமி, அன்னபூர்ணி, சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில்கனி தலைமையில் கட்சியின் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நிதியை அதிக அளவில் திரட்டி தலைவர் எழுச்சி தமிழரிடம் சமர்ப்பிப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் சீனு சந்திரகிரி, மண்டல துணைச் செயலாளர் ஆறுமுக சக்திவேல், மாவட்ட பொருளாளர் ராஜகோபால், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராஜசேகர், மாவட்ட துணைச் செயலாளர்கள் லிங்குசாமி, முருகன், பரமசிவம், ஜான், ஆசீர்வாதம், செல்லப்பாண்டி, பேரரசு, மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பாக்கியராஜ், கண்ணன் அரசு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சித்ரா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் முத்துசாமி, சங்கரேஸ்வரி, நகர செயலாளர் வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர்கள் முரளி, திராவிடமணி, அன்புச்செடியன், கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம், காரணை, புதுச்சேரி, அருங்கால் குமிடி, கீரப்பாக்கம், கல்வாய், ஒத்திவாக்கம், அஸ்தினாபுரம், தர்காஸ், பெருமாட்டுநல்லூர், காயிரம்பேடு, கருநீலம் உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேர்களை தேடி பயணம் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாஸ்டர் ஆனந்த் தலைமையில் ஒன்றிய பொருளாளர் கல்வாய் மாறி ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் திராவிட முரளி, ராஜேஸ்வரி சுதாகர், தமிழ்மன் ரமணா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் செல்வம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் ரவி, மறுமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன், கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சுதாகர், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் பவித்ரன், கிறிஸ்தவ பேரவை மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன், கூடுவாஞ்சேரி வடக்கு நகர செயலாளர் ஆலவந்தான், காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சுதாகர், ராமச்சந்திரன், தாஸ் பாபு, நிவாஸ், பாஸ்கரன், ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கருநீலம் ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,